பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட சம்பாஷிக்க முடியாத கிருபைகளை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு. அல்லேலூயா. உன்னிடத்தில் கேட்கிற என்ன வசனம் சொன்னால், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முணங்காதே. அல்லேலூயா. அப்படி தான் பாருங்கள், நிறைய பேர் என்னிடத்தில் கேட்பாங்க, நானும் கொடுத்துருவேன். ஆனால் திரும்பி நீ எத்தனை முறை எத்தனை தடவை கேட்டாலும் அவங்க இதோ தரேன் என்று சொல்லி நாட்களை தள்ளி 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 போடுவாங்க. நல்ல தெரிந்தவர்கள் கூட, நல்ல வசதி படைத்தவர்கள் கூட என்னிடத்தில் வாங்கி கொண்டு இதுவரையிலே அதை முழுமையாக திருப்பி கொடுத்த வரலாறே கிடையாது. இல்லையா? நிறைய கடன்காரங்க. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே என்னை ஏமாற்றியவர்கள் அநேக பேர் தான். ஆனால் எனக்கு கொடுத்த உதவியார் ஒருவர் இருக்கிறார். அவர் ஐயா தங்கமணி அவர்கள். அவருடைய பணத்தை எனக்கு கொடுத்திருப்பாரே தவிர ஒரு ரூபாயும் என்னிடத்தில் அவர் சம்பாதித்ததில்லை. நான் அவருக்கு சம்பாதித்து கொடுத்ததும் இல்லை. பேரத்தூரை சார்ந்த தங்கமணி என்றதான ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். அவர் எனக்கு எத்தனையோ ஆயிரங்களை கேட்கும் பொழுதெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து உதவிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆனால் மற்றவர்களெல்லாம் என்னை ஏமாற்றி 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 தன்னை வளர்த்து கொண்டவர்கள்தான். ஆனாலும் அதற்கு நீதிபதி யார், நியாயாதிபதி யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே நீதிபதியும் நியாயாதிபதியுமாக இருக்கிறார். அதனாலே உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முணங்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். எஸ் சாமி இப்படியாக சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்கள், பெரிய ஆண்டவர், மகா பெரிய ஆண்டவர். இப்படி யாருமே எந்த தெய்வமும் சொல்லவே சொல்லாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துரு உனக்கு எதிரியாக இருக்கிறான் பாருங்க, பிசாசு, அவனை சிநேகியுங்க. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க. உங்களை பகைக்கிறவனுக்கு போய் நன்மை செய்ய வேணாது, ஆனால் செய்யுங்க என்று சொல்லுகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். உங்களை யார் ஒருத்தன் நிந்திக்கிறானோ, நிந்தையான தீய வார்த்தைகளை பேசி உன்னை துன்புறுத்துகிறானோ அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு, உங்களை துன்பப்படுத்துகிறவனுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகிறார். ஆகையினாலே நாமும் அவருடைய சுபாவத்தின்படி நடந்து கொள்ளுவோம். நாம் ஜெபித்து முடிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பாவின் நாமத்தில் நான் உம்மிடைக்கு வருகிறேன். நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவரும் ஆட்சி விழுந்தவரும் மகிமைக்கு பாத்திரமாக இருக்கிறதே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, யாரெல்லாம் துன்பப்படுவார்களோ அவர்களையெல்லாம் தேவன் தாமே துன்பத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் கெஞ்சுகிறோம். யாரெல்லாம் வியாதியிலே கஷ்டப்படுகிறார்களோ மருத்துவமனைகளிலே பார்த்த பொழுது அநேகர் சக்கர வியாதினாலே விரல்கள் எடுக்கப்பட்டு, கால்கள் எடுக்கப்பட்டு, சீல்கள் அசக்கப்பட்டு, ஐயோ அதோ பரிதாபத்திற்குரிய காரியங்களை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பலவீனத்திலே உடைய பலன் புலவமாக விளங்க கர்த்தர் செய்கிறார்கள்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, திருமணமாகாதவர்களுக்கு நல்ல நாளிலே திருமணம் நடக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாகிறது. ஆண்டவரே, இன்னும் அநேக கர்ப்பஸ்திரிகள் ஆண்டவரே தன்னுடைய பிள்ளைகளை நன்றாய் பெற்றெடுக்க உதவி செய்யுங்க. பிள்ளை இல்லாத இருக்கிற தாய்மார்களுக்கு பிள்ளை வரங்களை கொடுத்துருங்க. காத்து வழிநடத்துங்க. பள்ளிக்கு சேர்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்கிறார்கள். 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எழுதுகிற பொதுத் தேர்வு எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவர்களை ஆண்டவரே தேர்ச்சி பெற செய்யுங்க. அதை தோல்வியுற்றாலும் அவர்கள் ஆண்டவரே தப்பான காரியங்கள் போகாதபடி கர்த்தர் காத்து வேண்டுங்கப்பா. ஐடிஐ படிக்க, ஐடிஐ எக்ஸாம் எழுதுகிற தேர்ச்சி பெற்று ஐடிஐவில் படிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இப்போ காலேஜுகளிலே சேர்கிற பிள்ளைகள் சீக்கிரத்தில் காலேஜ் சீட்டுகள் மிக விரைவிலே எளிமையாக கிடைக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.